இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு சாதாரண சைக்காலஜிக்கல் டாபிக் இல்லை. நம்ம வாழ்க்கையே இன்விசிபிளாக கட்டிப்பிடிச்சிட்டு இருக்க ஒரு ட்ராப்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அஹ், சில நம்ம ஒ- ஒரு சில பேர் பார்த்தோம்னா எந்த ஆதாரமுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்புவாங்க. அவங்க அவங்க ஃபோனு, அவங்க வாட்ஸ்அப் குரூப்பு, அவங்க இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கண்டென்ட் மட்டுமே வரும். அவங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து வேறு கருத்துக்கு எதிராக பேசவே மாட்டாங்க. இன்னும் பார்த்தா ஒரே பிராண்டு, ஒரே இன்ஃப்ளூயன்சர் அப்படிலாம் ஒரே லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளைண்டாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆம், இதெல்லாம் பார்த்தா அவங்க உலகம் அவங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணப்பட்ட உலகமா, அவங்களுக்காகவே ஃபில்டர் செய்யப்பட்டு ஒரு ஃபில்டர் போட்டு அவங்களுக்காகவே வந்த உலகமா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். இன்னும் சொல்ல போனால் அவங்க பார்க்குற உலகம் அவங்களுக்கு பிடித்தமான வெர்ஷனாக இருக்குதா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். ஓகேவா? அஹ், இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது என்ன காரணம்னு பார்த்தா, அதுக்கு பேர் வந்து எக்கோ சேம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா எக்கோ சேம்பர்னா என்ன? அது உண்மையிலே இருக்கா? சோஷியல் மீடியா அது எப்படி உருவாகுது? நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, மத்த ஆன்லைன் கம்யூனிட்டீஸ் எல்லாம் அத வந்து அ எப்படி வேலை செய்யுது? அம் நாம எக்கோ சேம்பருக்குள்ளார தான் இருக்கிறோமா? அப்படின்றத தெரிஞ்சுக்க, அதுலேருந்து வெளில வர முடியுமா? நம்ம மனச ரீசெட் பண்ண முடியுமா? அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து அந்த அன்ஃபில்டர்ட் ராவான உலகத்த நம்ம பார்க்க முடியும். எக்கோ சேம்பர் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அ ஒரு மனுஷன் அவனுக்கு புடிச்ச கருத்துக்களையே மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்து, அத மட்டும் யோசிக்கிற மனுஷன் கூடயே பேசிக்கிட்டே இருந்து, மத்த கருத்துக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் எக்கோ சேம்பர். ஓகேவா? அ அதாவது நாம பேசுறதே திரும்ப திரும்ப பேசுறது. எக்கோ. ம். ஒரு குகையோட வாசல்ல நின்னு நம்ம வந்து ஹலோ அப்படின்னு கத்துனா திரும்ப ஹலோ, 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 ஹலோன்னு நமக்கு வருது இல்லையா? அதுதான். அதே மாதிரி தான். நம்ம கருத்து தான் சரின்னு நெனைக்கிற நம்ம கருத்து தான் சரின்னு நெனைக்கிற ஒருத்தவங்களுக்கு, அத அத மட்டுமே அ அ எப்படி சொல்றது? அ உறுதி செய்ற மாரி. கன்டென்ட்டு, மக்களு, வீடியோஸு, போஸ்ட்டு மத்தது எல்லாமே சுற்றி அவங்கள நோக்கி சுத்தி வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ரியல் லைஃப் எக்கோ சேம்பர். ஓகேவா? இது உண்மையிலேயே இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 100% இருக்குது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு குரூப்புக்கு மட்டும் கிடையாது. ஓகேவா? எல்லாருக்குமே உண்டு. இப்ப சிம்பிளா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபிட்னஸ் கம்யூனிட்டில நடக்கும். டெக் கம்யூனிட்டீஸ்ல நடக்கும். கிரிப்டோல நடக்கும். கிரிப்டோ குரூப்ஸ் ஓகேவா? கிரிப்டோ குரூப்ஸ்ல நடக்கும். கேமிங் கம்யூனிட்டிலயும் இது நடக்கும். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் பேஜ்ல கூட இது நடக்கும். ஆ நம்ம மனுஷனோட மூளை இருக்குல்ல, நேச்சுரலா நாம நம்புறது சரிதான் அப்படின்ற ஒரு அ ஃபீல் ஆகணும்னு ரொம்ப அது விரும்பும். ஓகேவா? ஆ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து நமக்கு அதாவது பர்சனலா அவங்களுக்கான எதிரான தகவல அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆ இதுக்கு சைக்காலஜிக்கல்ல ஒரு பேர் இருக்கு. என்னன்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ இதுதான். இப்போ வந்து இதுவே சோசியல் மீடியால எப்படி எக்கோ சேம்பர் உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம எந்த ஒரு சோசியல் மீடியா வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆ அவங்க வந்து உண்மைய காட்ட மாட்டாங்க. நமக்கு புடிச்சத தான் காட்டுவாங்க. நமக்கு என்ன பிடிக்குதோ அத தான் காட்டுவாங்க. இப்ப இந்த வீடியோ உங்க இதுல வருதுன்னா, நீங்க இந்த மாரி கன்டென்ட்லாம் தேடுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஆ ஆ டைவர்ட் ஆயிடுச்சு. டாபிக் உள்ள திரும்ப வரேன். ஆ இப்போ நாம ஒரு ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரிப்பீட்டடா அந்த அந்த நாளுக்குள்ளாரையோ, இல்ல அடுத்த ஒரு 2, 3 டேஸ்க்குள்ளாரையோ ஃபிட்னஸ் வீடியோஸ் திரும்ப ரிப்பீட்டடா வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இப்போ ஒரு சக்சஸ் ஸ்டோரி பார்க்குறோம். அந்த சக்சஸ் ஸ்டோரி மாரியே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்ஃப்ளூயன்சர ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா, அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ண வைக்கிற மாரியோ, இல்ல அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கிற வீடியோஸ் தான் வந்து நம்மளோட அம் அ ஸ்க்ரால்ல வரவே ஆரம்பிக்கும். ஓகேவா? அ அல்காரிதம் இருக்கு இல்லையா? அல்காரிதம்னா அந்த YouTube அந்த சோஷியல் மீடியாவோட புரோகிராம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உண்ம முக்கியம் இல்ல. ஓகேவா? அதுக்கு ஒரே ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் தான். கெஸ் பண்ணியிருக்கலாம் இப்ப என்னன்ட்டு. என்னன்னா, நம்மள வந்து தொடர்ந்து ஸ்க்ரீன்ல வச்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா?
அதனால அது என்ன பண்ணும்னா, நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய விஷயங்களே திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா, சுகமா இருக்கிற விஷயத்த விட்டுட்டு போவோமா? கண்டிப்பா போமாட்டோம். அதையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க தான் நினைப்போம். ஓகேவா? அ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் எக்கோ சேம்பர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? அ இப்ப இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அ ஒரு டீனேஜர் ஓகேவா? அ டீனேஜர் கூட வேணாம். ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள். ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? அ அவங்க ஃபாலோ பண்ற பேஜஸ்லாம் அ நேச்சுரலா பாடிய வந்து இது பண்றது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க. அ அதில வந்து சப்ளிமெண்ட்ஸ் இல்லாம குரோத் கிடையாது. சிக்ஸ் பேக் இல்லன்னா பாடி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுச்சுன்னா, கொஞ்சம் ஒரு ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 மாசம், ஒரு 8 வாரம், ஒரு 6 வாரத்தில பார்த்தீங்கன்னா, அ அவருக்கே அவருக்கே எப்படின்னா தோண ஆரம்பிக்கும்னா, அ நார்மல் ஹெல்த்தி பாடி கூட சரியில்ல, தப்பு, பேடான ஒரு இம்ப்ரஷன் அவருக்கு அது மேல வர ஆரம்பிச்சுரும். இது ஃபிட்னஸ் மோட்டிவேஷன். அந்த எஃபெக்ட்னாலயும் கிடையாது. இதுதான் வந்து எக்கோ சேம்பர் எஃபெக்ட். ஓகேவா? அ இப்போ ஆன்லைன்ல கிரிப்டோ குரூப்லாம் இருக்கும். ஆன்லைன் சொல்றத விட, அ நெறைய எப்படி சொல்றது? அம் நெறைய குரூப்ஸ் இருக்கு. சில சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் யூஸ் பண்ற சோசியல் மீடியால குரூப்ஸ்லாம் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சில குரூப்ஸ்லாம் இருக்கும். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஒரு குரூப்ல போய் ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பீக் உச்சத்த தொட போகுது. இதுல நாம இப்ப இன்வெஸ்ட் பண்ணலன்னா வேஸ்ட்டு. லைஃப் செட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணா லைஃப் செட் ஆகாது. அ நெகட்டிவா நம்மள பத்தி நெகட்டிவா பேசுறவங்கலாம் வந்து நம்ம மேல வந்து பொறாமையில தான் பேசுறாங்க. அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்ல யாராவது ஒருத்தவங்க ரிஸ்க்க பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படிலாம் பேசுறவங்க ஒரு குரூப்ல யாராச்சும் ஒருத்தவங்க ரிஸ்க்க பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மொத்த குரூப்பும் அந்த ரிஸ்க்க பத்தி பேசுற ஆள கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? லாஜிக்கா திங்க் பண்றத எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கிரவுட் எமோஷன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதுவும் எக்கோ சேம்பர் தான். இப்ப நம்ம வந்து ஒரு 2 செட்டு பார்த்தோம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துப்போம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ஒரே மாதிரி ஜோக்ஸு, ஒரே ஒப்பீனியன், ஒரே மைண்ட் செட். இப்படி இல்லாத ஒரு ஆள் அந்த குரூப்ல இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவரு வந்து அவரோட ஒப்பீனியன சொல்றாரு. இல்ல ஒரு ஜோக் சொல்றாரு. இல்ல அவரோட தனிப்பட்ட கருத்தையோ, இல்ல அவரோட மைண்ட் செட்டையோ சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? "நீ சீன் போடுற. ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ற. அ நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க." அப்படின்னு சொல்லி நம்மள வந்து அ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. சைக்காலஜிக்கலா நம்ம மைண்ட்குள்ளார ஒரு விஷயம் டியூன் ஆகிடும். என்னன்னா, அ அந்த குரூப்ல இருக்கிறவங்க நம்மளோட ஒரிஜினல் ஒப்பீனியன ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல டியூன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த குரூப்க்கு தகுந்த மாரி ஒப்பீனியன் மட்டும் தான் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஓகேவா? இதுவும் எக்கோ சேம்பர் எஃபெக்ட் தான். அ ஃபேமிலிலயும் எக்கோ சேம்பர் எஃபெக்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தா, அ ஒரு ஃபேமிலி எடுத்துப்போம். அந்த ஃபேமிலில ஒரு பர்ட்டிகுலர் வேல தான் ரெஸ்பெக்ட்ன்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அ ஒரு பர்ட்டிகுலர் ட்ரெஸ் போட்டா தப்புன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அ ஆ மென்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும். விமன்லாம் இப்படி தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அ அதே மாதிரி கருத்து மட்டுமே ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்ல ஒரு எக்கோ சேம்பர் உருவாகும். ஆ இன்னும் சொல்லணும்னா, அங்க வேற கருத்த சொல்ற ஒரு குழந்தை கூட, சின்ன குழந்தை தான். வேற கருத்து சொல்ற ஒரு சின்ன குழந்தை கூட தப்பான ஆளா தான் ட்ரீட் செய்யப்படுவாங்க. "உனக்கு யாரு இத சொல்லிக் குடுத்தா? நீ ஏன் இத பண்ற? நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு யாரு இதெல்லாம் இதெல்லாம் நீ வந்து தப்புன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூட பிளேம் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. இதுவும் எக்கோ சேம்பர் எஃபெக்ட் தான். இப்போ நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்ல இது எங்கெங்கலாம் இருக்குன்னு சும்மா ஒரு ரஃப்பா பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ற குரூப்ஸு, ரீல்ஸு, அ ரெக்கமெண்டேஷன்ஸு, கம்யூனிட்டீஸு, ஃபிட்னஸ் கம்யூனிட்டீஸு, ட்ரேடிங் குரூப்ஸு, அப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸு, காலேஜ் கேங்ல, கேமிங் கம்யூனிட்டீஸ்ல.
இன்னொன்னு சொல்லப்போனா, செல்ஃப் ஹெல்ப் இன்ஃப்ளூயன்சர் சர்க்கிள் இருக்காங்கல்ல, அதுல இன்னும் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் பேஜ்ல கூட ஓகேவா? அ ஒரு குரூப்ல எல்லாருமே ஒரே மாரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க எக்கோ சேம்பர் உருவாயிடும். வேற ஒரு கருத்து ஒரே கருத்து தான் யோசிக்கிறோம் அப்டின்னா, கன்ஃபார்மா அங்க எக்கோ சேம்பர் உருவாயிடும். ஓகேவா? அ எக்கோ சேம்பர் டேஞ்சரஸா அப்டின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேவா? அது என்ன பண்ணும்னா, நம்ம யோசிக்கிற சக்தியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்டியே ரொம்ப கிராஜுவலா அப்டியே டெஸ்ட்ராய் பண்ணிடும். நாம வந்து அனலைஸே பண்ண மாட்டோம். நம்மளால அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டியே போயிடும். கொஸ்டின் கேட்க மாட்டோம். அ நம்ம கருத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்து வந்துச்சுன்னா, கோவம் அப்டியே பயங்கரமான கோவம் வரும். ஓகேவா? ஃபேக்ட்ட விட ரியல் ஃபேக்ட்ட விட ஃபீலிங்ஸ் இன்னும் சொல்லப்போனா எமோஷன்ஸ் முக்கியமாயிடும். அப்புறம் அப்புறம் என்ன ஆகும்? டிஸ்கஷனே இருக்காது. பிளைண்ட் பிலீஃப் ஆரம்பிச்சுரும். நாம எக்கோ சேம்பர்ல இருக்கிறோமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ பார்ப்போம். ஆ இந்த கொஸ்டின்ல அதிகபட்சமான ஆன்சர் இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா, நாம எக்கோ சேம்பர்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? நமக்கு எதிரான ஒரு கருத்த சொல்றப்ப, நம்மளால அத காமா கேட்க முடியுமா? ஓகேவா? நம்ம ஒப்பீனியன் தவறா இருக்கலாம் அப்படின்னு நம்மளால ஏத்துக்க முடியும். வேற வேற சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன பார்க்குறோம். டிபேட் வந்தா, ஓகேவா? டிபேட் வந்தா, ஃபேக்ட்ட யூஸ் பண்றோமா? இல்ல எமோஷன்ஸ் யூஸ் பண்றோமா? அ என் குரூப் தான் எப்பவுமே கரெக்ட்டு அப்படின்னு நினைக்கிறோமா? அம் இன்னும் கடைசி இதுதான். நமக்கு சேலஞ்ச் பண்ற மாரி ஒரு கன்டென்ட் வந்துச்சுன்னா, அத அவாய்ட் பண்றோமா? ஸ்கிப் பண்றோமா? அப்படின்னு ஒரு விஷயம். ஓகேவா? இதுல அதிகபட்சமான ஆன்சர் இல்லையா இருந்துச்சுன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வெளில வர முடியுமான்னு கேட்டா, வர முடியும். அ பட் அதுல ஒரு முக்கியமான ட்ரூத் இருக்கு. நம்ம எக்கோ சேம்பர்ல தான் இருக்கோம்ன்னு நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதுதான் ரொம்ப ஒரு ஹார்ஷான ட்ரூத். அத 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 புரிஞ்சுக்கிறதுக்கோ, அ அத உணர்றதுக்கோ சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அ அதுக்கு ஒரே ஒரு இது இருக்கு. என்னன்னா, நம்ம கருத்து அ ஒருதலை பட்சமா கூட இருக்கலாம். அப்படின்றத நாம அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கணும். சரியா? அப்படி அக்செப்ட் பண்ணும்போது மட்டும் தான், நாம வந்து எக்கோ சேம்பர்லேருந்து வெளில வரதுக்கான முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இப்போ எக்கோ சேம்பர்லேருந்து வெளில வர்றதுக்கு சில வழி இருக்கு. நம்ம கருத்துக்கு எதிரான கருத்த கேட்கணும் ஃபர்ஸ்ட்டு. லிசன் பண்ணணும். அ அத கேட்கறதுனால நம்ம வீக் ஆக மாட்டோம். அதுதான் வந்து நம்ம இன்டலெக்சுவலா நம்மள வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கும். ஓகேவா? அடுத்து ஒரே சோர்ஸ். அத மட்டும் நம்பக்கூடாது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அ அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நமக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் வேணும். ஓகேவா? அல்காரிதம நாம பிரேக் பண்ணணும். நம்மள அல்காரிதம் பிரேக் பண்ணக்கூடாது. என்னன்னு பார்த்தா, நம்ம பார்க்காத கன்டென்ட், பார்க்காத விஷயம் அதெல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்க்கணும். வேற ஒப்பீனியன் இருக்கிற வீடியோஸ சர்ச் பண்ணி பார்க்கணும். அ அப்படி இது நம்ம 2ம் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்காரிதம் நம்மள ஒரு பெரிய பபிள்குள்ள லாக் பண்ணி, நம்மள அங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சுரும். ஓகேவா? அ எமோஷனல் கன்டென்ட் இருக்குல்ல, அத கொஞ்சம் ஸ்லோவா கன்சியூம் பண்ணணும். ரொம்ப அப்படியே ரேப்பிடா டக்கு 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 டக்குன்னு அப்படியே சாப்பிடுற மாரி சும்மா அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அ எப்படின்னா, அது நமக்கு வந்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு எக்சைட்மென்ட் கிடைக்கும். பயங்கரமான எக்சைட்மென்ட் கிடைக்கும். அ அப்படி இல்லன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கோவம் வரும். வேற லெவல்ல எக்ஸ்ட்ரீமான கோவம் வரும். ஓகேவா? அ இது மேனிபுலேஷனா கூட இருக்கலாம். அ எமோஷன் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிரிட்டிக்கல் திங்கிங் குறைஞ்சிரும். ஸோ, எமோஷன ஸ்லோவா கன்சியூம் பண்ணணும். அ இன்னொன்னு பார்த்தா, என் சைடு தப்பா கூட இருக்கலாம். அப்படின்னு நெனச்சாலே, நாம இந்த எக்கோ சேம்பர்லேருந்து பாதி ரீசெட் ஆயிடலாம்.
ஓகேவா? அ இப்ப நம்ம ஆல்ரெடி எக்கோ சேம்பர்ல தான் இருக்கோம் அப்டின்னா, எப்படி ரீசெட் பண்ண முடியும்? அது ரொம்ப ஹார்டஸ்ட் இல்லையா? அதுக்கு பார்த்தா, அ நம்மள நாமளே கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம எத மாரி கன்டென்ட் பார்க்குறோம்? நம்ம எத மாரி கன்டென்ட்லாம் நமக்கு வருது? அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஒரே மாதிரி கன்டென்ட் மட்டும் தான் வருதா? அப்படின்றத பார்க்கணும். அ இது ரொம்ப எல்லாரும் சொல்றது தான். டீடாக்ஸ். எப்படின்னா, சில பேஜஸ மியூட் பண்ணு. ஒரே வியூ பாயிண்ட்ஸ் வரக்கூடிய பேஜஸ் மியூட் பண்ணு. ஒரே வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய குரூப்லேருந்து மியூட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருந்து பாருங்க. அ கன்டினியூஸா நம்மள மேனிபுலேட் பண்ற மாரி சில கன்டென்ட்லாம் இருக்கும். அத கொஞ்சம் அ ரெடியூஸ் பண்ணி பாருங்க. முடிஞ்சா அவாய்ட் கூட பண்ணிக்கோங்க. அதுக்கப் அ அப்புறம் பார்த்தா, இந்த சின்ன ஃபார்மேட் கன்டென்ட் இருக்கு இல்லையா? டக்கு டக்குன்னு ஸ்டிமுலேட்டர் பண்ணக்கூடிய கன்டென்ட். ஷார்ட் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் இருக்கக்கூடிய கன்டென்ட்ட வந்து அ கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிட்டு, லாங் டியூரேஷன் இருக்கக்கூடிய கன்டென்ட் அ இத பார்க்கலாம். எப்படின்னா ஒரு 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 லாங் டிஸ்கஷன் பார்க்கலாம். இல்ல ஒரு டீட்டெயில் இன்டர்வியூ பார்க்கலாம். அப்படி இல்லனா ஒரு புக்ஸ பத்தி படிக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு டெப்த் கொடுக்கும் நமக்கு. ஓகேவா? அ அடுத்து ஒரு டிபேட் இருக்கு. ஒரு டிஸ்கஷன் இருக்குன்னா, அதுல ஜெயிக்கணும்னு பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு அத புரிஞ்சுட்டு பேசணும். ம். இன்னொன்னு வந்து எனக்கு தெரியாது. உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் தான். ரொம்ப கம்மியா பயன்படுத்துற ஒரு சென்டென்ஸ். எனக்கு எது தெரியாது. அப்படின்னு சொல்லி பழக பார்க்கணும். ஓகேவா? அ உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, இத சொல்றதுக்கு நம்ம ஈகோ விட மாட்டேங்குது. ஈகோ வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி அத சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ. அ நம்ம வந்து சர்ட் அ உண்மையான இன்டெலிஜென்ஸ் இல்லன்னா சர்டனிட்டி இல்லாம நம்ம திங்க் பண்ற எபிலிட்டி கூட நமக்கு வந்துரும். ஓகேவா? அ ஒரு எக்கோ சேம்பர் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது இன்டர்நெட்ல மட்டும் இல்ல. அ இன்டர்நெட்ல மட்டும் இல்ல. அது இன்டர்நெட் வேர்ட மட்டும் கிடையாது. ஓகேவா? அது என்ன பண்ணுதுன்னா, மனுஷங்களோட சிந்திக்கிற ஷேப்பையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அ நம்மள வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா, வார்மா ஃபீல் பண்ண வைக்கும். ரொம்ப ரொம்ப அப்படியே அ "வாடா தங்கம், செல்லம், வாடா" அப்படி இப்படி இப்படின்னு நமக்கு வந்து நம்மள ரொம்ப பேம்பர் பண்ண எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு அத வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அ மென்டலி மென்டலி அந்த ஃபீலிங் நமக்கு கிடைச்சிரும். ஓ அ இன்னொரு விஷயம் ஹார்ஷ் ட்ரூத் தான். குரோத் எப்பவுமே கம்ஃபர்ட்குள்ள வரவே வராது. குரோத் ஒரு நாளும், ஒரு பொழுதும் கம்ஃபர்ட்குள்ள வரவே வராது. ஆ அ நம்ம கேட்க விரும்புறத மட்டுமே கேட்டு வாழ்ந்தா, ஒரு நாள் உண்மைய கேட்கவே முடியாத நிலைக்கு நம்ம போயிடுவோம். சரியா? அதனால நம்மள சேலஞ்ச் பண்ணக்கூடிய கருத்துக்கள அப்பப்ப எப்பயாச்சாச்சு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம கருத்து அ எப்படி சொல்றது? நம்ம கருத்து பாதுகாப்பதற்காக பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல. ஓகேவா? அ சிந்தனைய கூர்மையாக்குவதற்கும், அ சிந்திக்க வைக்கிறதுக்கும் அது சோ எக்கோ சேம்பர், பி அலர்ட்.